السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் இரவு நாம் இந்த துஆக்களை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். ரஜபுடைய இரவுகளில் நாம் இந்த துஆவை 70 தடவைகள் ஓதுவோம். இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். வானம் பூமிக்கு இடைப்பட்ட பரக்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மாதங்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை வைத்திருக்கின்றான். அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் 4 மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். சிறப்புக்குரிய மாதங்களாக 4 மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதில் 3 தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். அதே போன்று 4வது மாதம் ரஜபுடைய மாதம் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ரஜபுடைய மாதம் வந்தாலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்வரக்கூடிய ரமலானுக்காக இந்த ரஜபிலிருந்தே அவர்கள் தயாராகுவார்கள். அதிகமாக துஆக்களை கேட்பார்கள். ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தருமாறு அல்லாஹ்விடம் துஆக்கள் கேட்பார்கள். நாம் இந்த ரஜபுடைய இரவுகளிலே இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப், யா அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்தில் எனக்கு பரக்கத் செய் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை நாம் ஒவ்வொரு ரஜபுடைய இரவுகளிலும் 70 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ் இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வான். அதே போன்று எதிர்வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அந்த ரமலானிலே அதிகமான நல்லமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.